Hello students, welcome to my channel. 10th standard Maths chapter on relation and function, example 1.10. Using vertical line test, determine which of the following curves 1.18 A, B, C and D represent a function. So, 4 diagram A, B, C and D கொடுத்துட்டாங்க. இதில் வந்து vertical line test யூஸ் பண்ணி எந்த diagram வந்து function அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரியா, இந்த diagram function represent பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 டயக்ராம்ல என்னென்ன இருக்குன்னா, ஒரு கர்வு, ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்குது. சரியா, கர்வு, வெர்டிக்கல் லைன். அந்த வெர்டிக்கல் லைனுக்கான நேம் வந்து P and Q. சொல்யூஷனில் the curves in figure 1.18a and figure 1.18c do not represent a function as the vertical lines made the curves in 2 points P and Q. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A and C இந்த ரெண்டு டயக்ராமும் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலை. எதனால அப்படின்னா, வெர்டிக்கல் லைன் என்ன பண்ணுதான், அந்த கொடுத்துருக்கிற கர்வ்ஸை 2 பாயிண்டில் மீட் பண்ணுது. அந்த பாயிண்ட்டுக்கான நேம் P and Qன்னு சொல்லுது. ஸோ A டயக்ராமு, அடுத்தது C டயக்ராம், இது ரெண்டுமே ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. எதனால, இப்போ ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களா, அதுதான் கர்வு. அதுக்கப்புறம் இந்த வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணியிருக்காங்களா, ஸோ அது P and Q. இது பார்த்திங்கன்னா, கர்வை அந்த வெர்டிக்கல் லைனானது 2 பாயிண்டில் மீட் பண்ணுது. ஒன்று P, ஒன்று Q. அதே மாதிரி இதையும் பார்த்தீங்கன்னா, அந்த கர்வை வெர்டிக்கல் லைன் P and Q 2 பாயிண்டில் மீட் பண்ணுதா, அதனால் இது ஃபங்க்ஷன் கிடையாது. சரியா, the curves in figure 1.18b and figure 1.18d represent a function as the vertical lines meet the curve in at most 1 point. ஸோ Bயும் Dயும் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா, அந்த வெர்டிக்கல் லைன் கர்வை ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் மீட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா, இப்போ இது டியா, இது ஃபங்க்ஷன் தான் சொல்லிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் இருக்கா, ஸோ ஒரே ஒரு பாயிண்டில் தான் என்ன பண்ணுது, அந்த வெர்டிக்கல் லைன் மீட் பண்ணுது, பீன்ற பாயிண்டில் மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட்டு, அதனால் இது ஃபங்க்ஷன். அதே மாதிரி பி கொடுத்துருக்காங்களா, ஸோ பி டயக்ராம்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிக்கல் லைனை கர்வை என்ன பண்ணுது, ஒரே ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுது. சரியா, அந்த பாயிண்ட்டுக்கான பேர் P. ஸோ அதனால் Bன்றது ஃபங்க்ஷன். சரியா, ஸோ இதில் மெயினாக கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கிராஃபில் ஒரு கர்வு, ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்குன்னா, அந்த வெர்டிக்கல் லைனு அந்த கொடுத்துருக்குற கர்வ்ஸை போயிட்டு எத்தனை பாயிண்டில் மீட் பண்ணுது, ஓகேவா, ஒரே ஒரு பாயிண்டில் மீட் பண்ணால் மட்டும்தான் அது ஃபங்க்ஷன். சரியா, சப்போஸ் அந்த வெர்டிக்கல் லைன் கொடுத்துருக்கிற கர்வை 2 பாயிண்டில் P and Q அப்படின்னு 2 பாயிண்டில் மீட் பண்ணால் அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் டச் ஆச்சு மீட் பண்ணால் அது ஃபங்க்ஷன்.